ஆவினர் என்கிட்ட சொன்ன ஒரு ப்ராஃபஸி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கேலண்டர் ஒன்று எடுப்பேன். கேலண்டர் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இதில் எல்லாம் என்ன தான் இருக்குது ஃபுல்லாக சொல்லுங்கள். பைபிள் கேரக்டர்ஸ். எவ்ரி திங் இஸ் ப்ரொஃபட்டிக்கல். ப்ரேயர் இருக்குன்னு சொன்னாலும் ப்ரொஃபட்டிக்கல் தான், என்ன பண்ணாலுமே ப்ரொஃபட்டிக்கல் தான். ஸோ நான் இந்த கேலண்டரை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஆவினர் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். நெக்ஸ்ட் இயர் அனாயிண்டிங் இல்லாமல் யூ காண்ட் மூவ். ஸோ இதை நான் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் பைபிள் கேரக்டர்ஸாகவே இருந்தது. அப்போ என்ன சொன்னார், இதெல்லாம் யார்? அனாயிண்டிங் பண்ணப்பட்டவங்க. இந்த அனாயிண்டிங் பண்ணப்பட்ட கேலண்டர் உங்கள் வீட்டுக்கு சும்மா வரல. இது ஒரு காட் லாங்குவேஜ். அபிஷேகம் தான் உங்கள் எதிரிங்களை உங்கள் சூழ்நிலையை ஜெயிக்கும். அதான் அடுத்த வருஷம் அவர் சொன்ன விஷயம். நீ அனாயிண்டட் பண்ணப்பட்ட பர்சன்னா நெக்ஸ்ட் இயர் இஸ் யோர்ஸ். அடுத்த வருஷம் உங்களுடையது. அடுத்த வருஷம் அநேக எதிரிகளுக்கு முன்பாக நம்முடைய தலை மேலே அவர் எண்ணெயை ஊற்ற போகிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நெக்ஸ்ட் இயர்லாம் நிறைய ஷார்ட்கட்டை பார்ப்போம். நாம மினிஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் ஆகும்னு சொல்லி தர போறேன். சில லாங் டேஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ஆக போகுது நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ ஒருத்தன் வளர்ந்து இருக்கிறான், இல்லை வளர்ச்சிக்கு நேரம் போயிட்டு இருக்கான்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் கூட என்னன்னா ரெஸ்டோரேஷன். பூமியெல்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்குன்னா இவன் அதெல்லாத்தையும் உடைச்சி, எல்லா சூழ்நிலையும் உடைச்சி, எல்லா வைரஸ்கிட்ட இருந்தையும் காப்பாற்றி, எல்லா புது நோய்கிட்ட இருந்து சில கூட்டத்தை செக்யூர் பண்ணி என்ன பண்ணுவான்னா, கர்த்தரை எந்த நிலையில் வைக்கணும்னு நினைச்சாரோ அந்த நிலைக்கு கொண்டு வருவான். திஸ் இஸ் அ ரெஸ்டோர். நான் அடிக்கடி சொல்ற விஷயம்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூணுமா, ஆனால் கர்த்தர் என் மேலே உதிப்பாரான். உலகமே இருட்டா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருட்டு தான். ஒருத்தர் மேல மட்டும் வெளிச்சம் அடிக்குதுன்னா உலகமே பார்க்காது. அப்ப வரும், என்ன உங்ககிட்ட வெளிச்சம், உனக்கு மட்டும் ஏன் வித்தியாசமா நடக்குது, எங்களெல்லாம் இருள் மூடி இருக்கு, உன் மேல எப்படி வெளிச்சம்? ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இந்த பூமியில வரும். இருள் எல்லாம் மூடும். ஆனா நம்மளுடைய தேவை இந்த பூமிக்கு ரொம்ப தேவைப்படும். இப்ப அப்படியே இருப்போம். ஒரு நாள் வரும், அப்ப கர்த்தர் எங்க மேல ஒளியா உதிப்பாரு. இந்த பூமினால கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்ன காரியெல்லாம் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கன்னா ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதையே முடிஞ்சு போச்சு, என் லைஃபே அப்படியே ஆயிடுச்சு, டவுன் அப்படியா அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், சோப் போட்டு வரக்கூடாது. இங்கே போய் அவங்க என்ன 1000 சொல்லட்டும், அங்கேருந்து வர்றது உங்களை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை அங்கே அஃபெக்ட் பண்ணணும். முடிஞ்சு போச்சா, இன்னிலேருந்து துவங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க போய் நிக்கிற இடத்துல கட்டுகள் டபடபடன்னு உடையும். நீங்க போய் நிக்கிற இடத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆகும். எல்லாம் என் மேல அனாயிண்டிங் அதை செய்யும். நீங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, கட்டு உடைஞ்சிருச்சு, காலம் மாறி போச்சு, நீங்க சொன்ன உடனே பிரேயர் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ரெஸ்டோர் ஆயிட்டான். வாவ், இதுதான் உங்க லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்.